என்ன நடக்க போகுது? ஓபி ரூம்ல ரதி இருந்ததை நம்ம முதலாளி பார்த்துட்டாரு. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாம் வேலை எல்லாம்? வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டே நீ? சௌமியா அம்மா மாதிரி இல்ல ரத்தியம்மா. அவங்கள எப்பவும் கவனிச்சுட்டே இருக்கணும். இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பாதை மாதிரி போயிடுவாங்க. நிறுத்த வண்டிய. வாங்க கூட. ஹாய் சௌமியா அம்மா. என்னம்மா ரொம்ப இழைச்சிட்டீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அப்பா எங்க? வெளியே போயிருக்காங்க. அக்கா மாடியில இருக்காங்க. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. அதுக்குள்ள நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். அக்கா. ஆமா என்னக்கா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் தலைவலிக்குது. அம்மா நீ எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். அப்பா எங்க போயிருக்காரு? வெளியே போயிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் கேசவா. நான் உன்னை பார்த்து தான் போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சார்? அமெரிக்கா மாப்பிள்ள வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதியா? ரத்திக்கு உடனடியாக கல்யாணத்தை முடிச்சாகணும். அதை பத்தி கவலையே படாதீங்க சார். அதை விட நல்ல மாப்பிள்ள தான் என் கைவசம் இருக்கு சார். நான் ஏற்பாடு பண்றேன். வரேன் சார். ஐயா, சௌமியா அம்மா வந்திருக்காங்க. எங்க? மேல இருக்காங்க. My child. Hi daddy. எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்க? ரொம்ப நல்லா எழுதிருக்கேன் டாடி. நீ நல்ல நேரத்துக்கு வந்திருக்கமா. நாளைக்கு இவளை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. நீ தான் கூட இருந்து இவளை ரெடி பண்ணணும். இவளை நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள அமெரிக்காவுல இருக்கிற ஜெயின் தானே ரெடி? இல்ல, அப்ப வேற யாரு? அவன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா. அதனால இவளுக்கு நான் வேற மாப்பிள்ளை பார்த்துட்டேன். சரிதானம்மா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா. என்னாச்சு? என்ன முதலாளி மட்டும் வந்திருக்காரு? கோபி எங்க? அத பத்தி எல்லாம் உனக்கு என்ன கவலை? என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? இது என்ன பெரிய துப்பாக்கி? இதை விட பெருசெல்லாம் நான் பாத்திருக்கேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். கோபி வரலன்னா என்ன? உனக்கு தான் நான் இருக்கேன்ல. ஐயா பாவம். வெக்கப்பட்டுட்டு மாப்பிள்ளை பார்க்காம இருந்துடாத. பாத்தியா, இவங்கதான் பையனுடைய அப்பா அம்மா. வணக்கம். இது பையனுடைய போட்டோ. பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லு.
பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. வர மாசம் 25ஆம் தேதி வச்சுக்கலாமா? ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கே முடிச்சிடலாம். வாங்க. வரேங்க. வாங்க. ம். சார், எங்கேயா போய் தொலைஞ்ச? நிச்சயம் முடிச்சாச்சு. நிச்சயம் பண்ணிட்டீங்களா? ஆமா. அவசரப்பட்டீங்களா சார்? அதை பத்தி பேசலாம் தான் நான் இப்ப வந்தேன். அமெரிக்கா மாப்பிள்ள ஜெயன் நாளன்னைக்கு வராரு. அவங்க அம்மா அப்பாட்ட பேசிட்டு தான் நான் இங்க வரேன். ஓஹோ, அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். அந்த மாப்பிள்ளை சௌமியாவுக்கு முடிச்சிடலாம். தேதி ஒத்து வந்ததுன்னா 2 கல்யாணத்தையும் ஒண்ணா முடிச்சிடலாம். இதுவும் நல்ல யோசனை தான். இந்த விஷயத்தை அவங்க வீட்டுல போய் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். வரட்டுங்களா? போதும் போதும். ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். தேங்க்யூ அங்கிள். உங்க வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு நாங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுற நாள். ஆனா இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட என் சாவித்திரியில நினைக்க இப்ப வேதனையா இருக்கு. நான் உங்களை ஹனிமூனுக்கு அனுப்பலைங்கிற வேதனையா இருக்கக்கூடாது. எல்லா இடத்தையும் பார்த்து சந்தோஷமா வரணும். விஷ் யூ ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. ஜெயன் இல்லாம இருந்திருந்தா நம்ம கதி அவ்வளவுதான். என்ன ஒரு ஆரோக்கியம். ஆம்பளையா இருந்தா அப்படி இருக்கணும். ஜெயனுக்கு கராட்டே எல்லாம் தெரியும். நீங்களும் கத்துக்கலாமே. ட்ரை பண்றேன். ஜெயன் நல்ல காங்கேயம் கால. அந்த மாதிரி ஆளுங்களை தான் எனக்கு பிடிக்கும். நீ ஒண்ணு பண்ணு.
இதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி அவங்க கிட்ட கொடு. Are you joking me? நோ, நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஏன் ஒத்துக்கிட்ட? இத பாருங்க, சும்மா. நானும் சும்மா தான் சொன்னேன். சௌமியா எவ்வளவு அடக்கமான பொண்ணு. ஆனா இவ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. எனிவே, நாம நாளைக்கு கிளம்புறோம். ஏன் சௌமியா கிளம்பும் போதே நாமளும் கிளம்பலாமே? அது அவங்களோட வசதி, இது என்னோட வசதி. ஏன் எனக்கு மூடு இல்லாத மாதிரி பேசுறீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டா மனுஷனுக்கு வேற வேலையே கிடையாதா? நம்மள மாதிரி கல்யாணம் பண்ணவங்க தானே ஜெயனும் சௌமியாவும். இத பாரு, நான் ஒண்ணு சொல்றேன். மத்தவங்களோட என்ன கம்பேர் பண்றது எனக்கு பிடிக்காது. சௌமி, சௌமி, இங்க கொஞ்சம் வாயேன். என்னங்க சௌமி, கை எட்டல கொஞ்சம் முதுகு தேய்ச்சி விட. இது நல்ல கதையா இருக்கே. என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யார் செஞ்சது? அது எப்படி சொல்ல முடியும்? அந்த பேரெல்லாம் கேட்டா நீ மயக்கம் போட்டு விழுந்துருவ. அவ்வளவு பேர் இருக்கா? அந்த லிஸ்ட சேர்றதுக்கு நான் தயாரா இல்ல. கோச்சிக்கால் இடக்கண்ணா, உன்னை தவிர வேறொரு பொண்ணோட முகத்தை நான் பார்த்ததே இல்ல. மனைவியை நேசிக்கிறதுல ஸ்ரீராமனுக்கு பிறகு இந்த ஜெயராமன் தான்.